வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். பைனாப்பிள் அல்வா. இந்த பைனாப்பிள் அல்வாவை வந்து ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். இன்னைக்கு நான் செய்யற மெத்தட்ல செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப ஜூசியாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நான் அல்வா ரெசிபிஸ் நிறைய செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃப்ரூட்ஸை வச்சும் பண்ணியிருக்கேன், வெஜிடபிள்ஸை வச்சும் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போதான் நம்ம வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நம்மளோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான டக்கரான பைனாப்பிள் அல்வாவை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பைனாப்பிள் அல்வா செய்கிறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இதில் மேலே உள்ள தோலை எல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, பழத்தை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. பெரிய பீசஸாக நான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி சின்ன சின்ன பீசஸா கொஞ்சமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சின்ன சின்ன பீசஸை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது ஏன்னா நம்ம அல்வா கிண்டும் போது இது நடுவுல வந்து சேர்க்கறதுக்காக தான். இந்த பெரிய பீசஸை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் நைஸா அடிச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே டைரக்டா செஞ்சுக்கலாம் அல்வா. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இந்த பழத்தோட ஜூஸை எடுத்து அல்வா பண்ண போறேன். அதனால இதுல ஒரு 100 ml தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு நல்ல ஜூஸ் எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். பொதுவா வந்து இந்த பைனாப்பிள் அல்வா ஜூஸா வடிகட்டி எடுக்காம நம்ம அடிச்ச வாக்குல அப்படியே தான் அல்வா செய்யணும். அப்பதான் வந்து அல்வா வந்து செய்யறதுக்கு டைம் எடுக்காம சுலபமா செஞ்சிடலாம். நான் வந்து இன்னைக்கு ஜூஸா எடுத்து செய்யறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்க பாத்துக்கோங்க, எந்த மாதிரி நீங்க ஜூஸ் எடுத்து பண்ணணுமா இல்ல அப்படின்னா அடிச்சுட்டு டைரக்டா பண்ணணுமாங்கிறது உங்களுடைய ஆப்ஷன் தான். இப்ப வந்து நான் ஜூஸை நல்லா வடிகட்டிட்டு மேல உள்ள சக்கையை நான் தனியா எடுத்துட்டேன். இப்ப இந்த நம்ம வடிச்சு வச்சிருக்க ஜூஸ்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்க போறோம். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆல்ரெடி நம்ம வீட்லயே எப்படி செய்யலாங்கிறத நான் வீடியோவா போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. கஸ்டர்ட் பவுடர் ஜூஸ்ல சேர்த்த உடனேயே ஒரு ஸ்பூன் வச்சு கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கலாம். ஸ்பூன்ல கலக்க வரல அப்படின்னா ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க, இல்ல அப்படின்னா கை வச்சு கூட கலந்துக்கோங்க. ஆக மொத்தம் வந்து கஸ்டர்ட் பவுடர் கட்டி இல்லாம கரைக்கணும். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சின்ன சின்ன பீசஸா அன்னாசி பழத்தை கட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த பீசஸை நெய்ல சேர்த்துட்டு நல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நெய்லயே வதக்கிக்குவோம். இது வந்து நம்ம அல்வா கிண்டும் போது நடுவுல சேர்த்தோம் அப்படின்னா அல்வா சாப்பிடும் போது நடுவுல கடிபட்டு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவும் பழம் வதங்கி வந்திருக்கு. இதை தனியா வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அதே கடாயில நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பைனாப்பிள் ஜூஸை வந்து கடாயில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கைவிடாம கிண்டிட்டே இருப்போம். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் உள்ள போட்டிருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிக்கும், அதனால கைவிடாம கிண்டிட்டே இருப்போம். இந்த அல்வா செய்யும் போது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பைனாப்பிள் வந்து நல்ல பழுத்த பழமா இருக்கணும், அதே நேரத்துல ஸ்வீட்னஸா இருக்கிற மாதிரி பழத்தை எடுத்துக்கணும். பழத்துல வந்து ஸ்வீட்னஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்க்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கிண்டியாச்சு. இப்ப இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். இந்த அல்வால வந்து நம்ம உப்பு சேர்க்கறது எதுக்குன்னா, பொதுவா அன்னாசி பழத்துல கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், அதனால இந்த மாதிரி உப்பு சேர்த்து நம்ம செய்யும் போது அந்த புளிப்புத்தன்மை அடக்கிட்டு அல்வா வந்து நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இப்ப பாருங்க, ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவு நல்ல தண்ணி வத்தி ஓரளவு திக்னஸ் ஆயிருக்கு. அகைன் வந்து ஒரு 5 நிமிஷமா கிண்டிட்டு இருக்கோம். இப்போ நல்ல தண்ணி வத்தி ஓரளவு நல்ல சுண்டி வந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான
சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் சர்க்கரை, அதாவது 150 கிராம் சர்க்கரையை சேர்த்திருக்கேன். நீங்க எடுத்திருக்க பழத்தோட ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி சர்க்கரையை நீங்க கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பழத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சர்க்கரையை சேருங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி வரும். கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல திக்னஸ் ஆயிடும். இப்போ பாருங்க, நம்ம சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்னஸ் ஆயிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதாவது மொத்தமாக இதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். ஒரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வதக்கி வச்சிருக்க பைனாப்பிள் பீசஸை நம்ம இந்த அல்வாவில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுல தேவையான ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்க சாரை வடிகட்டி எடுக்காம பழத்தை வந்து அடிச்சுட்டு அப்படியே நீங்க அல்வா செய்யும் போது இந்த அளவுக்கு டைம் எடுத்துக்காது, கொஞ்சம் சீக்கிரமே ஆயிடும். ஆனா வந்து அதை விட இது டேஸ்டா இருக்கும். இந்த ஜூஸ் எடுத்து நீங்க பண்ற அல்வா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் எதுக்காக இதை 2-3 தடவை ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஜூஸ் எடுத்து அல்வா செய்யற மெத்தடை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? அதனாலதான் நான் வந்து இதை சொல்லிட்டே இருக்கேன். இப்ப பாருங்க, ஓரளவு சட்டியில ஒட்டாம வருது. நம்ம வந்து பைனாப்பிள் சாறு ஊத்தி கிண்ட ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்து வத்தி வந்திருக்கு. அதே நேரத்தில் கொஞ்சம் ஒட்டாம வருது. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். இது வந்து சட்டியில ஒட்டாம நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் கிண்டணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் ஜூஸியா இருக்கும்போதே நம்ம எடுத்துட போறோம் இந்த அல்வாவை. இப்போ இது ஒட்டாம வருது, இருந்தாலும் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இந்த அல்வாவை மாத்திக்கலாம். மாத்திட்டு இதுக்கு மேல வந்து நான் பாதாம் பருப்பை டெக்கரேட் பண்றேன். இப்போ இந்த அல்வாவை வந்து நல்ல சூடு ஆற வச்சுட்டு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.